ஷங்கர் வேல்பாரி கதையை படமாக எடுக்க இருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கப் போவது யார் என்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருது. சூர்யா முதல் விக்ரம் வரை பல நடிகர்களோட பெயர்கள் வேல்பாரி படத்தில் நடிப்பதாக பேசப்பட்டு வருது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரஜினி இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. இது உண்மையா இல்லையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இயக்குனர் ஷங்கர் கேம் சேஞ்சர் படத்திற்கு பிறகு இயக்க போகும் அடுத்த படத்தை பற்றி தான் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. சில தினங்களுக்கு முன்பு நடந்த வேல்பாரி புத்தக விழாவில் கலந்து கொண்ட ஷங்கர் வேல்பாரி கதையை படமாக எடுக்க ஆசைப்படுவதாக கூறினார். மேலும் எந்திரன் போல வேல்பாரி படமும் எனக்கு ஒரு கனவு படம் என்று சொன்னார். அதற்கான வேலைகளில் தான் ஷங்கர் தற்போது இறங்கியிருக்காராம். இந்த தகவல் ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்த மறுபக்கம் பல கேள்விகளையும் எழுப்பி வராங்க. வேல்பாரி படத்தை தயாரிக்க மிக பெரும் பட்ஜெட் தேவைப்படுமா? அந்த படத்தை தயாரிக்க முன்வரப்போவது யார்? வேல்பாரி போன்ற படத்தில் ஹீரோவாக நடிக்கப் போவது யார்? எத்தனை பாகங்களாக வேல்பாரி படம் உருவாகும் என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. கடந்த ஆண்டு கூட இதை போல ஷங்கர் பார்த்தீங்கன்னா வேல்பாரி கதையை படமாக எடுக்க இருக்காங்க என தகவல்கள் வந்தது. மேலும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்காக சூர்யா மற்றும் விக்ரமிடம் ஷங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூட தகவல் வந்தது. எனவே சூர்யா அல்லது விக்ரம் ஆகியோரில் ஒருவர் தான் வேல்பாரி படத்தில் ஹீரோவாக நடிப்பாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் சூர்யா வேல்பாரி படத்தில் நடிக்க மாட்டார் என சொல்லப்பட்டது. பிறகு வேல்பாரி படத்தை பற்றி எந்த பேச்சும் இல்லை. தற்போது வேல்பாரி புத்தக விழாவிற்கு பிறகு மீண்டும் வேல்பாரி படம் தொடர்பான பேச்சுகள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. இந்நிலையில் பல ரசிகர்கள் வேல்பாரி படத்தில் ஹீரோவாக நடிக்க பொருத்தமானவர்கள் யார் என தங்கள் கருத்தை சொல்லிட்டு வராங்க. ஒரு சில ரசிகர்கள் சூர்யா என்று சொன்னாலும் நிறைய ரசிகர்கள் ரஜினிகாந்த் தான் என சொல்லிட்டு வராங்க. பொன்னியின் செல்வன் படத்திலே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடித்திருக்க வேண்டியது, ஆனால் கடைசியில் அது முடியாமல் போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த வேல்பாரி 3 பாகங்களாக உருவாகுனா முதல் பாகத்தில் ரஜினிகாந்த், 2ஆம் பாகத்தில் சூர்யா, 3ஆம் பாகத்தில் விக்ரம் என மாறி மாறி போட்டால் புதுமையாக இருக்கும் என சொல்லப்படுது. ஆனால் வேல்பாரி படத்தை தயாரிக்க பல கோடி பட்ஜெட் தேவைப்படுவதனால அந்த படத்தை தயாரிக்க போவது யார் என்பது தான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. தயாரிப்பாளர் கிடைத்து வேல்பாரி படத்தில் நடிக்க ரஜினிகாந்தை தேர்வு செய்து விட்டால் கண்டிப்பாக இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்கும் படமாகவும் வேல்பாரி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எனவே மிக விரைவிலே வேல்பாரி பட வேலைகள் துவங்க வேண்டும் என்பது தான் ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது. ஷங்கரோட இயக்கத்தில் கடைசியாக வெளியான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய திரைப்படங்கள் பெரிய அளவில் சொதப்பி போச்சு. இந்த படத்தையாச்சு கரெக்டாக எடுப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.